எதுக்காக நீ இந்த பழியை ஏத்துக்கிட்ட? அவங்கதான் அதை கீழே போட்டு உடைச்சாங்க, நான் பார்த்தேன். அவங்கதான் உடைச்சாங்கன்னு அங்கிள் கிட்ட சொல்றத விட்டுட்டு நீ எதுக்கு இந்த பழியை ஏத்துக்கிட்ட? பாரு, அங்கிள் உன்னதான் திட்டிட்டு போறாரு. அதுவும் ஒரு வேலைக்காரியை சேவ் பண்றதுக்காக நீ அங்கிள் கிட்ட திட்டு வாங்கணுமா? வேலைக்காரியா? சிச்சி, அவங்க ஒன்னும் இந்த வீட்ல வேலை செய்யறவங்க கிடையாது. அவங்கள நான் அத்தைன்னு தான் கூப்பிடுவேன். ஆனாலும் அவங்க எனக்கு அம்மா மாதிரி. நான் சின்ன வயசா இருக்கும்போது என் அம்மா இறந்துட்டாங்க. அதுல இருந்தே ஒரு அம்மாவா என்னை பார்த்துக்கிட்டவங்க தான் அவங்க. என் மேல அவங்களுக்கு பாசம் ஜாஸ்தி. அதே மாதிரிதான் அவங்க மேல நானும் பெரிய மரியாதை வச்சிருக்கேன். தயவு செஞ்சு இன்னொரு தடவை வார்த்தைக்காக கூட அவங்கள நீ வேலைக்காரின்னு சொல்லாத. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க காட்டுற அன்புக்கு முன்னாடி இப்போ நான் செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. தயவு செஞ்சு இத நீ அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாத, சரியா? சரி ரம்யா. அத்தை, ஏன் கண் கலங்குறீங்க? இன்னும் சரவணனுக்கு நடந்த விஷயத்த பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா அத்தை? தெரியும் அத்தை, உங்க மனசுக்குள்ள அதுதான் ஓடிட்டு இருக்கும். இல்லனா உங்க கவனம் இப்படி சதறுமா? அத்தை, நான் மறுபடியும் சொல்றேன், சரவணன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான். தேவையில்லாம அவனை சந்தேகப்பட்டு உங்க மனசை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க. அவன்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. இப்ப அவனுக்கு தேவை உங்க சப்போர்ட். நாங்க எல்லாரும் கொடுக்கறத விட ஒரு அம்மாவா நீங்க தான் அவனுக்கு கொடுக்கணும். அதுதான் சரவணனை இதுல இருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு உதவும். ப்ளீஸ் அத்தை, அவன்கிட்ட பேசுங்க. இல்ல ரம்யா, என்னால அது மட்டும் முடியாது. எனக்கு இருந்த நம்பிக்கையே எல்லா விஷயத்திலையும் என் புள்ள என்கிட்ட உண்மையா இருப்பான்னு தான். அந்த நம்பிக்கையே அவன் உடைச்சிட்டான். ஒருத்தரோட நினைவா இருந்த அந்த பொம்மைய உடைச்சதுக்கே அண்ணன் எவ்வளவு கோவப்பட்டாருன்னு பார்த்தல. சரவணை உடைச்சிருக்கிறது நான் அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கையே. அந்த கோவம் எனக்கு இருக்காதா ரம்யா? அதையெல்லாம் மறந்துட்டு என்னால அவன்கிட்ட பேச முடியாது ரம்யா. புரிஞ்சுக்கோ, இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்காது. அப்பா சாப்பிட்டாராமா? இன்னும் இல்லடா, நீங்க வந்ததும் சாப்பிட்றேன்னு சொன்னாரு. ஏங்க, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க. வரேன். பிளேட்டை திருப்பி விடா. அப்பாக்கு வேமா? ஓ, மீன் குழம்பா? உன் கையால சாப்பிட்ட எத்தனை நாள் ஆச்சு? ஊத்து ஊத்து. அதையாதடா. சாப்பிடு. ஏமா, ஆம்லெட் இல்லையா? அதான் மீன் இருக்கேடா, சாப்பிடுங்க. இதுவே உன் பொண்ணு கிட்ட இருந்தா உடனே போட்டு கொடுத்துருப்பிய. போமா, சாப்பிட தானே கேக்குறேன். சரிடா, சாப்பிடு, நான் கொண்டு வரேன். அப்பா, அவன் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணலான்னு போனோம். அமௌண்ட் பெருசா இருக்கிறதுனால நீங்க நேரில் வரணும்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு காலைல போயிட்டு வந்துருவோமா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, அவ்வளோ பணத்தையும் வீட்டில் எதுக்கு வச்சுக்கிட்டு உடனே பேங்க்ல போட்டுருவோம். அதுதானேப்பா சேஃப்டி.
டேய், நாம இங்க இருந்திருந்தா அப்பவே அந்த பணம் சேஃப்டியா தான் இருந்திருக்கும். நாம இல்லாத நேரமா பார்த்து அந்த ராஸ்கல் வேலையை காட்டிட்டான். ஈஸ்வரியால அவன் தப்பிச்சான், இல்லனா இந்நேரம் அவன் ஜெயில களி தின்னுட்டு இருந்திருப்பான். ஆனா அவர் ஆளுன்னு இவ கிளம்பி அவ பின்னாலே போனா பாத்தீங்களா? அறிவுன்னு ஒன்று இருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாளா? டேய், இப்ப என்னத்துக்கு அவளை பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? பேசாம சாப்பிடுங்க. ம். அப்படி இல்லம்மா, நம்ம வீட்டில் ராணி மாதிரி வாழ்ந்தவ அந்த வெறும்பயில நம்பி போய் இப்ப கஷ்டப்படுறாள்ல, அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. இப்படி வகை வகையா வாங்கி சமைச்சு போடுறதுக்கு கூட அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் வக்கே கிடையாது. இதுல எந்த தைரியத்துல அவனை நம்பி போனான்னு தான் எனக்கு தெரியல. விடுடா, அது அவ வாழ்க்கை, அவ விருப்பம். நமக்கு என்ன? நீ சாப்பிடு. ஏங்க, ஆம்லெட் ஓகேவா? என்னங்க? என்னங்க, ஒரு வாய் கூட சாப்பிடாம அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? எனக்கு பசிக்கல விட. ஏன்பா போய் சொல்றீங்க? பாப்பா உங்க கூட இல்லைன்னு தானே கவலைப்படுறீங்க. அந்த கவலை அவளுக்கே இல்லை, அப்புறம் நீங்க எதுக்குப்பா அவளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா, ஏற்கனவே நீங்கள் உட முடியாதவர், நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை போடணுன்னு வீட்டுக்கு வந்த டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காருல்ல. நீங்கள் என்னடாண்ணா அவளை நினச்சிட்டு வயிற்று காயப்பட்டுருக்கீங்க. எப்படா என்னால் சாப்பிட முடியும்? நான் பார்த்து பார்த்து ஆசையாக வளர்த்த பொண்ணுடா ஈஸ்வரி. அவனை தான் கட்டுவேன் அவ விருப்பப்பட்டதை தவிர ஈஸ்வரி வேற எந்த தப்பும் செய்யலையே. அவ எதுக்குடி அந்த வீட்டில் போய் கஷ்டப்படணும்? நாமளாங்க அவளை போ சொன்னோம், அவளே தானங்க அவன் கூட கிளம்பி போனா. அதுக்காக அவ எக்கடா கட்டு போட்டுன்னு அப்படியே விட்டுற சொல்றியா? நம்ம பொண்ணுடி அவ. அந்த சரவணன் மேல அதிகமான நம்பிக்கை வச்சதுனால தான் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. ஒரு வகையில் நானும் இதுக்கு ஒரு காரணம்தான். அங்கே என் பொண்ணு என்ன பண்ணுறா, சாப்பிட்டாளா இல்லையான்னு எதுவுமே தெரியாமல் என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியாதுடா. ஈஸ்வரி என் கூட இல்லைங்கிறது மனசுக்கும் புத்திக்கும் உரைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமாக இருக்கிறதுக்கு என்னால் முடியாது. நீங்கள் சாப்பிடுங்க. ஏங்க, என்னங்க சொல்றத கேளுங்க. என்னங்க நில்லுங்க. என்ன தோற, இவர் ஈஸ்வரி நினச்சிட்டு ஓவரா உருகிட்டு இருக்காரு. அவன் மேலே இருக்கிற பாசத்தில் அவன் பண்ணதை மன்னிச்சுட்டு திரும்ப சித்திக்கிட்டு என்ன பண்ணுறது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவ்வளோ சாதாரணமாக அவன் செஞ்சதெல்லாம் இவரால் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, வெட்டினதை கோடாரி மறந்தாலும் மரம் மறக்காதுன்னு. அவன் ஏமாத்திட்டான்ற நினைப்பு அப்பா மனசை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ சாப்பிட்ற. ஹலோ செந்தில், நான் ரேணுகாடா. ரொம்ப நேரமா தலை வலிக்குதுடா. நீ வரும்போது தலைவலி மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வரியா? டேய், முடியலன்னு தானே கேக்குறேன். ஏன்டா இப்படி ஓவரா பண்ற? சரி வை, நானே பாத்துக்கிறேன். உன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன் பாரு. ரேணுகா, அண்ணி. என்னாச்சு? தலை ஏதாச்சும் வலிக்குதா? ஆமா அண்ணி, அண்ணனோட பிரச்சனை நடந்ததுனால ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தனா, அதனால தலை ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. செந்தில்கிட்ட மாத்திரை வாங்கிட்டு வாடான்னு சொன்னா வேலை இருக்குன்னு ஓவரா பண்றா. நீ நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏய், நீ உட்காரு உட்காரு உட்காரு. இரு ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன்.
மாத்திரை போடு. ம். குடு. ஓகேவா? ம். தேங்க்ஸ் அண்ணி. ம். இரு, தைலமும் தேய்ச்சி விடுறேன். ஓகேவா? ஐயோ வேண்டாம் நீ, பரவாயில்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன இப்போ? ம், திரும்ப. என்னாச்சு? ஆ, வாங்க அத்தை, உட்காருங்க. ஆ, தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா, அதான் தைலம் தேய்ச்சி விட்டேன். ஆ. சாஞ்சுக்கோ. ரேணுகா, நான் ஒரு காஃபி போட்டு தரேன். அதை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு, எல்லாம் ஐயோ, சரியாயிடும். அண்ணி. போதும் அண்ணி. சொல்றேன்ல, காஃபி குடிச்சா தலைவலி நல்லாவே குறையும். நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ம், ரெஸ்ட் எடு. ஈஸ்வரி, சொல்லுங்க அத்தை. நீ ஏமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், நீ போ. பரவாயில்ல அத்தை, நான் காஃபி தானே போட போறேன். சொன்னா கேளுமா, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன் அத்தை, நான் என்ன யாரோவா? இந்த வீட்டு மருமகான்னு நீங்க தானே சொன்னீங்க. என் மாமியார் வீட்ல ஒரு காஃபி கூட போட உரிமை இல்லையா எனக்கு? உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதே மாதிரி உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம உன்னை பாத்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. உன் வீட்ல நீ ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. அதுவும் இல்லாம உங்க அப்பா உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. தான் பொண்ணு இப்ப கூட இல்லங்கறதே அவருக்கு பெரிய வலிதான். இதுல நீ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு இங்க கஷ்டப்படுறத அவரால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், உன் வீட்ல நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கணும். சூப்பர் அத்தை. எங்க அப்பா எனக்காக எவ்வளவு ஃபீல் பண்ணுவாருன்னு ரொம்ப கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா இந்த புரிதல் ஏன் அத்தை உங்க பையன் விஷயத்துல இல்லாம போச்சு? நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்களே, ஆனா உங்க பையனை கஷ்டப்படுத்துறீங்களே அத்தை, அது தப்புன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? ஊர் உலகமே அவரை தப்புன்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியாத அத்தை அவரை பத்தி? என் புள்ள எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான்னு நீங்க தானே அத்தை ஸ்ட்ராங்கா அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்களும் அவரை சந்தேகப்பட்டு அவர்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றீங்களே, இது எந்த வகையில நியாயம் அத்தை, சொல்லுங்க. என் பேர்ல எந்த சொத்தும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணவரா என் வீட்டு காசை திருடணும்னு நினைப்பாரு? அப்பவே தெரியலையா அத்தை உங்களுக்கு அவர் நேர்மையானவர்னு? ஐயோ, அவன் நேர்மையை பத்தியெல்லாம் எனக்கு சந்தேகம் இல்லம்மா. 16 வயசுலயே எனக்கு அதை அவன் நிரூபிச்சு காட்டிட்டான். அப்ப அவன் 10வது படிச்சிட்டு இருந்தான். அப்போ திருவிழா நடந்துட்டு இருந்தது. ஊரே ஜே ஜேன்னு இருந்தது. அந்த திருவிழாவுக்கு போயிட்டு வரப்ப இவனுக்கு ஒரு பை கிடைச்சது. அந்த பையில கட்டு கட்டா பணம். அதை எடுத்துக்கிட்டு நேரா அவன் எங்க போனான்னு தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கொஞ்ச நேரத்துல ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு போன் வந்துச்சு. உங்க பையன் இங்க இருக்கான், உடனே கிளம்பி வாங்கன்னு. என்னமோ ஏதோன்னு நான் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடினேன். நான் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, கீழே ஒரு பையில பணம் கிடைச்சது, அதை எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து இதோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கான். அந்த சின்ன வயசுலயே
அந்த பணத்தை என்ன செய்யறதுன்னு அவன் என்கிட்ட கூட கேட்கல. அது யாருக்கு சொந்தமோ அவங்க கிட்ட தான் அது சேர்க்கணும்னு நினைச்சிருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னதை கேட்டப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, அடுத்து உங்க பொருள் மேல ஆசை இல்லாத அளவுக்கு பையனை ரொம்ப ஒழுக்கமா வளர்த்திருக்கீங்கன்னு. அதை கேட்டப்போ எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போச்சுமா. ஆனா உங்க அண்ணனுங்க இங்க வந்து பணத்தை எடுத்தப்ப என் வளர்ப்பு தான் தப்புன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை நான் அன்னைக்கு அனுபவிச்ச சந்தோஷத்தை எல்லாம் சல்லி சல்லியா உடைச்சு நொறுக்கிடுச்சுமா. என்கிட்டயே பொய் சொல்ற அளவுக்கு நான் அவனை வளர்க்கல. அப்படி அவன் பொய் சொல்றான்னா அது என் சரவணனே இல்ல. இப்பவும் சொல்றேன், செந்திலோட வேலைக்காக அவன் கொடுத்த 25 லட்சம் பணம் எப்படி வந்துச்சுன்னு நீ கேட்டு சொல்லு. அதை மட்டும் சொல்லிட்டானா அடுத்த நிமிஷமே நடந்ததெல்லாம் மறந்துட்டு நான் அவன் கூட பேச தயாரா இருக்கேன். ஆனா இவ்வளவு நடந்தும் எதுவுமே சொல்லாதவன் இனியும் சொல்லுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. அவன் ஒரு பொய்ய காப்பாத்துறதுக்காக போராடுறான்னா நான் உண்மையை வெளியில கொண்டு வர போராடிட்டு இருக்கேன். இதுல எது ஜெயிக்குங்கிறது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். இந்த லூசு சார். யார்ப்பா நீ? ஆளை பார்த்தா டெலிவரி பாய் மாதிரி இருக்கா. கையில் பேக் இல்லை, பார்சலையும் காணோம். ஓ ஐ காட் இட். டொனேஷன் கேட்க வந்திருக்க கரெக்டா? சாரி டூட், டொனேஷன், கரப்ஷன், பொல்யூஷன் இது மூணுத்துக்கும் நான் எதிரான ஆளு. போய் வேற விட்ட பாருங்க. யூ கேட்ச் மை பாயிண்ட்? சரவணா, லூஸ். நீ எப்போ வந்த? சரவணாவா? ரம்யா, உனக்கு இவனை தெரியுமா? அவர் பேரு சரவணன். அதான் நீ கூப்பிட்றப்பே தெரியுது. சரவணன்ற பேரை தாண்டி ப்ரோக்கு வேற எந்த அடையாளமும் இல்லையா? எங்க கடையில முன்னாடி வேலை பார்த்தாரு. ஓ, முன்னாடி வேலை பார்த்தாருன்னா அப்போ இப்போ என்ன பண்றாராமா? சரவணா இப்போ சொந்தமா பிசினஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்ன ரம்யா, ப்ரோவை கேட்டா நீ பதில் சொல்ற? அப்படின்னா அவங்க 2 பேருக்கு நடுல பயங்கரமான ரிலேஷன்ஷிப் இருக்கும் போலயே. ஏன் சொல்றேன்னா, காலையில தான் சந்தியா சொன்னா இந்த வீட்டுல ஏதோ அபிராமின்னு வேலைக்காரமா இருந்தாங்களாமே. நீ கூட அவங்கள வேலைக்காரியா பார்க்காம உன் அம்மா மாதிரி பாக்குறியாமே. அப்போ உங்ககிட்ட வேலை பார்க்குற எல்லாரையுமே நீ உன் ஃபேமிலி மாதிரி தான் பார்க்குற. அந்த வகையில ப்ரோவை நீ என்ன மாதிரி பார்க்குற? ஐ மீன் அண்ணனா, தம்பியா, கசினா, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்ல. சரவணா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், போதுமா? ஓ, ஃப்ரெண்டு, நைஸ். ஃபேமிலியை விட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்ட். பாத்தியா ரம்யா, நான் சொன்னது உண்மைதான்ற மாதிரி மணி கூட அடிக்குது. அடிக்கிறது உங்க ஃபோன் தான். அட, என் ஃபோன் தான் அடிக்குதா? 1 செகண்டா. ஹலோ. யார் ரம்யா இவன்? லூசு மாதிரி பேசிட்டு போறான். எங்க தூரத்தை சொன்னோம் சரவணா. அவன் தங்கச்சியோட எக்ஸாம்காக இங்க வந்திருக்கான். 10 நாள் இங்க தான் தங்க போறான். வந்ததுல இருந்து ஏதாவது லூஸ் டாக் விட்டுட்டு செம்மையா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். வேற வழியே இல்லாம தான் நானே சகிச்சிட்டு இருக்கேன். நீ ஒன்னும் அவன் பேசினதை பெருசா எடுத்துக்காத. அவனுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்ல விடு. நீ எதுக்கு கண்டவனுக்காகலாம் என்கிட்ட சாரி கேட்குற? இல்ல சரவணா, இதுக்காக இல்லைனாலும் நான் உன்கிட்ட சாரி கேட்டுதான் ஆகணும். என்ன சொல்ற? ஆமா, நான் தான் நீ ஏமாந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்
ஈஸ்வரி வீட்ல சொல்ல வேண்டான்னு சொன்னேன். அன்னைக்கே நீ இதை சொல்லியிருந்தா ஈஸ்வரியோட அப்பா உன்னை சந்தேகப்பட்டிருக்க மாட்டாரு. நீ லேட்டா சொன்னதுனாலதான் நீதான் ஏமாத்தினேன்னு இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கு. நானும் அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே பணத்தை எடுத்தவங்கள கண்டுபிடிச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா முடியல. சாரி சரவணா. நான் தான் தப்பான ஐடியா கொடுத்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரம்யா. அவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை அவ்வளவுதான். அதுவும் எனக்கு இப்போதான் புரியுது. ஒருவேளை அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாலும் பொய் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்திருக்காது ரம்யா. விடு, அவங்க பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க. யாரை வேணாலும் சந்தேகப்பட அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இப்போ ஏமாத்தினவங்களை கண்டுபிடிச்சு என் மேலே விழுந்த பழியை துடைக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு. அது சம்மந்தமாக தான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். உன் ஃப்ரெண்டோட அப்பா கமிஷனர்னு சொன்னியே, அவர்கிட்ட எதுவும் பேசுனியா? இல்ல சரவணா, அவரோட ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆயிடுச்சான். வர்றதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகுங்கிற மாதிரி சொன்னாரு. இன்னும் 2-3 நாளா? ஏற்கனவே பணத்தை பறி கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரம்யா. நாம டிலே பண்ண அவங்கள பிடிக்க முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத சரவணா, அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. கொஞ்சம் பொறுமையாரு. எப்படியாவது இதுல சம்பந்தப்பட்டவங்கள கண்டுபிடிச்சிடலாம். நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அப்புறம் என்ன? என்ன ரம்யா, எக்ஸ் கூட என்ன பேசிட்டு இருக்க?